பொங்கலுக்கு தொடர்ந்து வேலை இருந்துகிட்டே இருந்ததுனால வீட்டில் வீடியோஸ் என்னால் தொடர்ந்து கொடுக்க முடியல. அதுக்குள்ளே நம்ம 2 டைம் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். அந்த ஹார்வெஸ்ட் பண்ண வீடியோ தாங்க. நிறைய காய்கறி இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம மாடி தோட்டத்தில் இதாங்க ஃபஸ்ட் டைம் வந்து பர்பிள் பட்டாணி அவரைக்காய் வந்து போட்டு நம்ம ஒரு 2 கிலோ அளவுக்கு இப்போ பறிக்க போகிறோம். இந்த பர்பிள் பட்டாணி அவரை வந்து ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேங்க. இதுலேயே பட்டை அவரையும் இருக்குது. இந்த பர்பிள் கலர்லேயே பட்டை அவரையும் இருக்குது. பச்சை கலர் பட்டை அவரை இருக்கும் இல்லையா, அதே மாதிரி பர்பிள் பட்டை அவரையும் இருக்குது. அதில் பட்டாணி அவரையும் இருக்குதுங்க. பட்டாணி மாதிரி இப்போ நம்ம காஞ்ச பட்டாணி வாங்குகிறோம்ல, அதில் பச்சை பட்டாணி இருக்கும் இல்லையா, அதே மாதிரியே இதில் காய்க்குது பர்பிள் கலரில். இது வந்து நான் விதை ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக ட்ரை பண்ணி இந்த தடவை வந்து வாங்கி எப்படியோ தேடி பிடிச்சி யூடியூப்பில் தான் வந்து யூடியூப் சேனல்ஸில் நிறைய விதையை எப்படியும் விதையை தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. அதில் வந்து வாங்கி இப்போது ஆடிப்பட்டத்துக்கே நான் வாங்கினேன். ஆடிப்பட்டத்துக்கு வாங்கி நம்ம செப்டம்பர் ஃபஸ்ட்டு வீக் இல்லைனா செகண்ட் வீக் போட்டால் கரெக்டாக இருக்குங்க. எப்பயுமே நம்ம கொடி அவரைக்கு வாங்கி நான் போட்டேன். இப்போ வந்து நல்லா கிட்டத்தட்ட 3 மந்த்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சி. வளர்ந்து இப்போ தான் பூ எடுத்து ஃபஸ்ட்டு வந்த பூ எல்லாமே கொட்டிருச்சு, வச்ச பூ எல்லாமே. அப்புறம் இப்போ எல்லாமே காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது குளிர்காலம் ஸ்டார்ட் ஆன உடனே, மழை பெஞ்சு முடிஞ்சு குளிர்காலம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பித்த உடனே டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கில் இருந்தே அப்படியே மழை கம்மியாகி குளிர ஆரம்பிச்சது இல்லைங்களா, அதுக்கப்புறமே வந்து காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரே டைம்லேயே வந்து கிட்டத்தட்ட 2 கிலோ அவரைக்காய் பறிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன காய்கறிகள்லாம் பறிக்கிறோம் அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேங்க. இப்போ இதில் பர்பிள் கத்திரிக்காய் நிறையா இருக்குதுங்க. அதுக்கப்புறம் வந்து பச்சை வெள்ளை வரி சுரக்காங்க. இந்த சுரக்காய் நான் இதுவரையுமே நம்ம கடையிலையும் நான் வாங்கினது கிடையாது, நான் சாப்பிட்டதும் கிடையாதுங்க. இந்த பச்சை வெள்ளை வரி கத்திரிக்காய் இது வந்து 2 கிலோ மேலே சுரைக்காய்ங்க. இது நல்லா காய்க்கக்கூடியது. வந்து நம்ம மாடி தோட்டத்தில்ங்கிறதுனால இது வந்து சின்ன சைஸ் தான். பட் நான் எனக்கு ஒரு நாளைக்கு சமைக்கிறது போதும் அப்படிங்கிறதுக்காக அந்த காயெல்லாம் பறிச்சிட்றேன். அதுக்கப்புறம் பாருங்கள், மல்லிகைப்பூ எவ்வளோ கொத்தாக இந்த பனிக்காலத்தில் பூத்துருக்கு பாருங்கள். பனிக்காலத்தில் மல்லிகைப்பூ வந்து அந்தளவுக்கு கிடைக்குமா என்னான்னு தெரியல. கண்டிப்பாக அப்படியே இருந்தாலும் சைஸ் சின்னது தான் இருக்கும். இது 8 அடுக்கு மல்லி நல்லா அப்படி பூத்து குலுங்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு ஜான் அளவு கட்டலாம். அந்தளவுக்கு ஒரு 3 or 4 டைம்ஸ் வந்து நான் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்தது சேப்பங்கிழங்குங்க. இது போட்டு இப்போ 6 மந்த்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சி. இனிமேல் இது பறிக்கலான்னு நினைக்கிறேன். கடையில் நம்ம வாங்கினது தான் வீட்டுக்கு சமைக்கிறதுக்காக. அதில் 2 கிழங்கு வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதை வச்சு இப்போது அதுலேயே நான் வந்து நம்ம லாஸ்ட் டைமும்